ஜெயலலிதா ஃபார்முலா, திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது. களமிறங்கிய எல். முருகன் தலைமையிலான குழு கடந்த 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா மதுரையில் பங்கேற்ற மிக பிரம்மாண்ட மாநாடு. குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் தென் மாவட்டத்தில் மு.க. அழகிரியின் செல்வாக்கு உச்சத்தில் இருந்தது. தென் மாவட்டங்களில் அன்றைய திமுக ஆட்சி காலத்தில் நடந்த அனைத்து இடைத்தேர்தலிலும் திமுக மட்டுமே வெற்றி பெற்றது. அதற்கு முக்கிய காரணம் அழகிரியின் உச்சக்கட்ட அராஜகம்தான் என்றே சொல்ல வேண்டும். இப்படி ஜனநாயகத்திற்கு விரோதமாக தென் மாவட்டம் அழகிரி கட்டுப்பாட்டில் இருந்த காலகட்டத்தில் 2011 சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை மீண்டும் மு.க. அழகிரி பெற்றுத் தருவார் என்கிற பிம்பத்தை சுக்கு நூறாக உடைத்து அப்போதைய திமுக ஆட்சியின் இறுதியில் மதுரையில் ஜெயலலிதா பங்கேற்ற அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம்தான். மதுரையில் ஜெயலலிதா பொதுக்கூட்டம் நடத்தி பார்க்கட்டும் என அப்போது திமுக ஆட்சியில் மதுரையில் குறுநில மன்னர் போல் செயல்பட்ட மு.க. அழகிரி அதிமுக சார்பில் ஜெயலலிதா பங்கேற்ற பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு இடையூறுகளை செய்து கொண்டிருக்க, அதையும் மீறி லட்சக்கணக்கில் ஜெயலலிதா பங்கேற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் கூடிய மக்கள் வெள்ளம் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தயாராகி விட்டார்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் உணர்த்தியது. ஜெயலலிதா பங்கேற்ற அந்த பொதுக்கூட்டம் நடக்கும் வரை மதுரையில் மு.க. அழகிரியை அசைக்க முடியாது, மீண்டும் திமுக தான் என்கிற பிம்பம் உடைத்து சுக்கு நூறாக்கப்பட்டது. குறிப்பாக அடுத்து 2011 நடந்த சட்டசபை தேர்தலில் மதுரையில் உள்ள 10 தொகுதியிலும் திமுக படுதோல்வியை சந்தித்து, மேலும் தமிழகம் முழுவதுமே பலத்த அடி வாங்கி 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது திமுக. அந்த வகையில் ஜெயலலிதா பங்கேற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய ஒவ்வொரு பேச்சும் தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி திமுகவை 2011 தேர்தலில் வீட்டுக்கு அனுப்ப வழிவகை செய்தது. அதேபோன்று வரும் மார்ச் 1 மதுரையில் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசும் ஒவ்வொரு பேச்சும் வரும் சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டத்தில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் திமுக அரசின் கடந்த 5 ஆண்டு ஊழல் குறித்து பிரதமர் பேச இருப்பதாக கூறப்படும் நிலையில், மேலும் தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல நலத்திட்டங்களை பிரதமர் மோடி அறிவிக்க இருக்கிறார். இந்த நிலையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் மிக பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை கவனிக்க மத்திய அமைச்சர் எல். முருகன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் நடக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மிக பிரம்மாண்டமாக செய்து வருகிறது. குறிப்பாக மதுரைக்கு வரும் பிரதமர் மோடியை காண மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரதமர் பங்கேற்க இருக்கும் பொதுக்கூட்டம் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.